ஜாமான் வேற வாங்க வேண்டியிருக்கு. அது வேற சட்டுன்னு ஞாபகத்தில் வரமாட்டுக்கு. ஞாபகத்தில் வந்துட்டு ஒரு 50 கிராம் மஞ்சள் பொடி வாங்கிக்க. வேற எதுவும் வாங்கணுன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கம்மா. ஏதோ வாங்க வேண்டியது இருந்தால் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. உனக்கு ஏதாவது கடையில் வாங்கிட்டு வரணும்னா சொல்லு, அண்ணன் வாங்கிட்டு வருவான். எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, அப்படியே எனக்கு எதுவும் தேவைப்படுச்சுன்னா நானே கடைக்கு போய் வாங்கிடுவேன். சரிம்மா, நான் அப்புறம் கடைக்கு போய் ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கணும்னு நினைவு வந்துச்சுன்னா அப்புறமா சொல்லுங்க. ஏம்மா, இவன் உங்களை உடையில ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகான். ஏம்மா, இவளை என் கதையை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இவர் பெரிய ஹரிச்சந்திரரு, இவர் கதையை நாங்கள் எடுத்தோம். சும்மா போவியா? ஆமாண்ணா போதும், என் கதையை எடுக்காதுன்னு சொல்ல வந்துட்டான். இவரு நான் தங்கச்சியாச்சேன்னு கோவப்படாம அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைய கோவப்படுத்தி பார்க்காத. கோவப்படம் பட்டு தான் பாரு, உன் நேர் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன். எல்லாம் அவிய கொடுக்க இடம், அதனை பேர் தானே இப்படி பேசுற? ஏய் அண்ணா, அதெல்லாம் நீ பேசக்கூடாது, உன் சோலையை போய் பாரு. அண்ணன்னு மரியாதை கொடுத்து கூட பேசுறது இல்லை. அதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது, தான் நாட்டில் கொடுக்கணும். கொடுக்கும்படியா நீ இருந்தா தானே நான் கொடுக்க முடியும். ஏமா, நான் போயிட்டு வரேன். பயந்தாங்கொல்லி 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறத பாரு. சொன்ன கிழவனும் அன்னிட்ட இப்படி பேசாத, வருத்தப்படுக்காமல. அவன் வருத்தப்படலம்மா, வருத்தப்படுகிறது மாதிரி நடிக்கான். எல்லாம் நடிப்புமா, அதை நம்பி நீங்கள் ஏமாறுதிய. அனு, பாட்டி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாவள? சொன்னாவளே, நீங்கள் இன்னைக்கு காலையில் வச்சல சாம்பார், அதில் உப்பே இல்லையா? அப்படியே சொன்னவ, நாளைக்கே வீட்டுக்கு நிறைய உப்பள்ளி போடுங்க. அப்படி எதுவும் பண்ணிவிடாதுங்கம்மா, அப்புறமா ஆஸ்பத்திரிக்கும் வீடுமா நீங்கள் தான் அலைய வேண்டியது வரும். அதுக்காக தான் உப்பை குறைச்சி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாட்டி பேசுகிற பேச்சை கேட்டால் எனக்கு கோவம் வரும். கோவத்தில் ஏட்டிக்கு போட்டு எதுவும் பண்ணி விடுவேன். அப்புறம் அதுவும் கஷ்டப்படும், கூடவே என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்தும். அதனால தான் இப்போ அது என்ன பேசுனாலும் கேட்டுட்டு அமைதியே போயிட்டுருக்கேன். அதனை போய் தான் இப்போ பாட்டி என்ன பேசுனாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுச்சோ. ஆமாம், வேற என்ன பண்ண? மாமியார்னாலே இப்படி தான். மருமக மேலே தப்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் மருமகளை குறைதான் சொல்லுவேன். நான் உன் பாட்டி என்னை பற்றி சொன்னதே கேட்கல. மாப்பிள்ளை வீட்டை பற்றி ஏதாவது வந்துட்டு சொன்னவளா, அதை தான் கேட்டேன். தெரியுமே எனக்கு நீங்கள் இதை பற்றி தான் கேட்பேன்னு. பாட்டி என்கிட்ட அதை பற்றி ஒன்றுமே பேசலை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்களே அவைகிட்ட போய் கேளுங்க. நீ கேட்டால் உன் பாட்டி பதில் சொல்லும், ஆனால் நான் கேட்டால் எதுவுமே சொல்லாது. தெரியுதுல்ல, என்கிட்ட அதை பற்றி பேசலைன்னா என்ன அர்த்தம்? பாட்டிக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாதா இருக்கும். எனக்காக இன்னும் ஒருக்கா மட்டும் உங்கள் பாட்டிகிட்ட கேட்டு போகிறானு. நீங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இதை கேளு அதை கேளுன்னு சொல்லிகிட்டே இருப்பிய. நான் மது வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். இப்போ இதுக்கு நீ எங்கே போகிற? எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். போகிறதுலாம் சரிதான், நேரம் கிடத்தாம சுருக்கா வந்துடணும். சரிம்மா, சுருக்கா வந்துடுறேன். ஒரு வெளியே வந்துச்சீங்களா? ஒரு 2 பொருள் வாங்கிட்டு வர சொன்னேன், அதை வாங்க உங்களுக்கு இவ்வளோ நேரம். வீட்டை விட்டு கிளம்புறதுல என்னமோ 2 பொருளை தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் இங்கே ஒரு 10 பொருளாவது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டே என்ன பொருள் வாங்கணுன்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கலாம்ல. வீட்டுக்குள்ளே வச்சு ஒரே ஒரு பொருள் வாங்கணுன்னு சொல்ல வேண்டியது, கேட்டுக்கிட்டு வர்றதுக்குள்ளே ஏங்க இதையும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லணும். வண்டி எடுத்துகிட்டு தெருமுக்கு தாண்டதுக்குள்ளே ஃபோன் பண்ணிவிட்டு ஏங்க இன்னும் ஒரே ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதோட உடவியா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி தான் பெரிய ஹைலைட் தெரியுமா? நீ சொன்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு வீடு வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணிவிட்டு ஏங்க இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் வாங்கிட்டு வந்துருங்களான்னு சொல்லியிருக்க. மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கடை வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். வேற நேரமா என்ன செய்யுமா? இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் தான் ஆகும். கொண்டங்க, எல்லா பொருளையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ளே போய் செக்அப் பண்ணி பாரா. நான் இதில் வச்சு செக்அப் பண்ணி பார்த்துருந்தேன். உள்ளே போய் பார்த்தேன்னா ஏதாவது மறந்துன்னு வச்சுடுங்க, அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லுவீங்க. அப்போ இன்னொரு காலையை வேண்டியது வருமோ?
நீங்கள் ஒழுங்காக வாங்கிட்டு வந்தால் அலைய வேண்டிய அவசியம் வராது. இல்லைன்னா கண்டிப்பாக அலைஞ்சுதான் ஆகணும். செக்அப் பண்ணுங்க இங்கே பேர சொல்லிட்டு கவரையே ஊத்து பார்த்துட்டு இருக்க, அப்படியே கவருக்குள்ளே போயிடாத. என்ன ரொம்ப தான் வாய் நீளுது. அப்புறம் ரசத்தில் அதிகமாக உப்பள்ளி போட்டு விடுவேன். போட்டுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உப்பு அதிகமாக போட்டால் நீங்கள் ரசத்தில் தண்ணி அதிகமாக விட்டு சாப்பிட்றியா, அப்படி தானே? நீ வைக்க ரசமே தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதில் வேற எங்க நான் தண்ணியை சேர்க்க? அதுக்கு நான் ரசத்தை ஊற்றி சாப்பிடாம தண்ணி ஊற்றியே சாப்பிட்ருவேன். திருவாச்ச கோவப்படக்கூடாதுன்னு நின்றுட்டு இருக்கேன். என்னைய கோவப்படுத்தி பார்க்காதுங்க. நானும் தான் திருவாச்ச கோபப்பட மாட்டியே, அதனால தான் இப்படி பேசுகிறேன். இப்போ தான் ஜாமானமே வாங்கிட்டு வந்துருக்கு, நீ எப்போ சமைப்ப? அதுக்கு தான் உங்களை சுருக்க வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்கள் பின்னி வாங்கிட்டு வந்து பேசுறது பாரம் பேச்ச. நபரு இதில் என்னையெல்லாம் குறை சொல்லக்கூடாது, உன் மேலேயும் தப்பு இருக்கு. என்னது நல்ல பழியை என் மேலே தூக்கி போடுவேல? என் மேலே ஒன்றும் தப்பு இல்லை. சரி விடு, உன் மேலே ஒரு தப்பு இல்லை, எல்லா தப்பும் என் மேலே தான். எனக்கே லைட்டாக வயிறு பசிக்க ஆரம்பிச்சாச்சு. உன் தம்பி வேற சுருக்கா வயிறு பசிக்குன்னு சொல்லுவான். உள்ளே போய் சுருக்கா சமையல் செய். தினமும் வயிறு பசிக்குன்னு சொல்லுவேன். இன்னைக்கு ரூம்பில் இருந்துக்கிட்டு வரமாட்டுக்கான். ரூமில் தான் இருக்கானாக்கும். சரி, நான் அந்த பைக்கை விட்டுட்டு அவனை போய் பார்க்கேன். தெரியுமா, இப்படி தான் சொல்லுவேன்னு. பைக்கை விட்டுட்டு உள்ளே வந்து எனக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுங்க. நான் இசைஸ்க்கு போயிடலான்னு பார்த்தேன், முடியாது போல. நீங்கள் ஒன்றும் ஹெல்ப் பண்ணண்டாம், எல்லாத்தையும் நானே செய்கிறேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஞ்சியும் தண்ணியும் தான். நபரு தாயில் பிள்ளைன்னு இப்படி கொடுமைலாம் பண்ணக்கூடாது. நீ உள்ளே போ, என்னென்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு, நான் ஒரு செகண்டில் பண்ணித்தரேன். ஒரு செகண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டியே பண்ணுன்னு வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கட்டு. ஒரு செகண்டில் பண்ணித்தரேன்னு நான் பேச்சுக்கு தான் சொன்னேன், எனக்கு மேஜிக்லாம் தெரியாது. வெறும் வயல வடை சுடுறது தான் உங்கள் பரம்பரை பழக்கமாச்சே. இப்படி வெளியே நின்று பேசணுன்னு வச்சுக்க, நம்ம குடும்பத்தை பார்த்து ஊரே சிரிச்சிருமா. மீதியாக உள்ளே போய் பேசிடுவோம். சரி வாங்க. நான் வேணா அவிய கூட போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டாமா? வேண்டாம் மகா, நான் போனோம்னா ஒரு வாட்டிலே தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடமா வச்சு கொண்டு வந்துடுவேன். நீ போனான்னு வச்சுக்க 2 வாட்டி அலைய வேண்டி வரோம். நீ துணியை முடிச்சுட்டு இங்கே இரு, நான் தண்ணி எடுத்துட்டு சுருக்கா வந்துடுவேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா வாங்க. ஏ புஷ்பக்கா, உன் பிள்ளைகிட்ட அப்புறமா பேசலாம். சரி பாப்போம். தண்ணி எடுக்கணும் கூப்பிட்டா தண்ணி நின்ற பிறகு தான் வருவா போல. ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுனால தண்ணி ஒன்றும் நின்று போயிடாது. நீ முன்ன போ, நான் பின்னாடியே குடத்தை கொண்டுட்டு வாரேன். ஆமாண்ணு, தண்ணி எடுக்க போறியே? ஆமாம், ஆற்று தண்ணி எடுக்க போகிறேன். நீ மகாட்ட பேசிட்டு நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்ன மது, எப்படி இருக்க? எப்படி இருந்தா உனக்கு என்னையா? வீடு தேடி வந்தவள உட்கார கூட சொல்ல மாட்டேக்க. நீ சொல்லலைன்னா என்னால் உட்கார முடியாது பாரு. துணியா மடிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை, நாத்தை நட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, இதுதான் நாத்தா? நல்லா தான் வளர்ந்துருக்கு. எதுக்கடி இப்போ என்கிட்ட பேச மாட்டேக்க? பேசினா மட்டும் ஏன் சொல்லு கேட்டுருவா பாரு. நான் இன்னைக்கிடி உன் சொல்லு கேட்காம இருந்தேன். இப்போ கூட இந்த இடத்துல ஒரு கோடு போடு, நான் அதை தாண்ட மாட்டேன் பாரு. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஏன்டி இப்படி பேச? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே நீ தானே? சும்மா ஒன்று இப்படி சொல்லாத. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்பவுமே அந்த மகி தானே? இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நீ சொல்ல கேட்காம மகி வீட்டுக்கு போன போய் தானே இப்போ பேச மாட்டேக்க. உங்கள் வீட்டில் உள்ளவே சொல்கிறதே கேட்க மாட்டேங்க, பின்ன நான் சொல்லதே கேட்பேன். அவைய மட்டும் நான் சொன்னதை கேட்டாவளாங்கோ? கேட்கலங்கிறதுக்காக நீ உன் பாட்டிய மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிருக்க கூடாது. அங்கே இருந்து பேசியிருக்கணும். அதான் கேட்க முடியுன்ட்டாவல, வேற எங்க பேச? என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான். இதில் என் மேலே என்ன தப்பு இருக்கு? எங்கள் அம்மையும் பாட்டி கூட என்ன தப்பு சொல்லலை. நீயும் அருணும் தான் இப்படி பேசிட்டு இருக்கிய. அது வேற ஒன்றும் இல்லைன்னு, உனக்கு எது எடுத்தாலும் ஈஸியாக கிடைக்குதுல்ல, அதனால அதோட மதிப்பு உனக்கு தெரியறதே இல்லை. நீ எதை பற்றி பேசுக்கன்னு எனக்கு சுத்தமாக விளங்கலை. நபர் மது, இப்படியே புரியாத புதிர் மாதிரி பேசாம கொஞ்சம் புரியும்படியே பேசு. உனக்கு புரியும்படியாவே சொல்றேன்.
உன்னையே பொண்ணு பார்க்கன்னு வந்தவள அந்த மாப்பிள்ளையோட நிலைமை இப்போ என்னன்னு யோசிச்சு பார்த்தியா? நான் எதுக்கு கண்டவளை பத்தி யோசிச்சு பார்க்கணும்? யாரு கேட்டு கேட்டு போனா உனக்கு என்ன கவலை? நீ சொல்லதை பார்த்தா எதுவும் பிரச்சனையா? எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதானு, இருந்தாலும் பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஓ, உன் மனசுக்குள்ள தோணுகிறத வச்சு தான் நீ பேசிட்டு இருக்காங்க. நான் கூட என்னால் எதுவும் பிரச்சனை வந்துட்டோன்னு பயந்துட்டேன். ஓ, மூஞ்சி பார்த்தா பயந்த மாதிரி தெரியவே இல்லை. நாங்களாம் பயத்தை வெளியில காமிக்க மாட்டோம், உள்ளுக்குள்ள மறைச்சி வச்சுக்கிடுவோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணா? என்னன்னு நீ சொன்னாதானே தெரியும். நீ வரமத்துல எதிர்த்தால போனவள சின்ன பொண்ணு அவைய தான் சொன்னாவ. அவைய அண்ணன் பையனுக்கு பொண்ணு பார்க்கன்னு போனவளாம். அந்த பொண்ணு ஒன்னே மாதிரி தான் மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டை விட்டு போன பிறகு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம். என்னது ஆச்சரியமா இருக்கு, அந்த பொண்ணு கூட என்னையே ஃபாலோ பண்ணுது போல. போற பக்கம் பார்த்தா என்னோட ஃபாலோவர் அதிகமாயிருவ போல. ரொம்ப பெருமெல்லாம் படாத. உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு பார்க்குறியா? அந்த பையனோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தியா? அம்மா வரவ இதை பத்தி அப்புறமா பேசுவோம். இப்படி கூட நடக்குங்கிறது நீ சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். இருந்தாலும் இதுல ஏன் தப்புன்னு இல்லைல்ல. உன்னோட பார்வைக்கு நீ பண்ணது தப்பு இல்லைன்னு தான் தோணும். ஆனா அந்த பக்கம் உள்ளவியலோட நிலைமையை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அவியலை பொறுத்த மட்டும் நீ பண்ணது தப்புன்னு தான் தெரியும். நான் சொன்ன கேளு, நீ கூடுமான வரைக்கும் பிரச்சனைனா உங்க குடும்பத்துக்குள்ள பேசி தீர்த்துக்க. இப்படி அடுத்த வேலை கஷ்டப்பட்டுக்க வேலை மட்டும் வச்சுக்கிடாத. அப்புறம் அவைய சாபம் போட்டா நீ தான் கஷ்டப்படுவ. என்னடி இது அநியாயமா இருக்கு? தப்பே பண்ணாம சாபம் போடாவளோ? என்ன பண்ண, எப்பவும் பாவம் ஒரு பக்கமும் பழியன்னு ஒரு பக்கமா தான் உழுது. ரெண்டு பேத்துக்கும் காப்பி கொண்டு கட்டா? சாப்பிட நேரமே வந்தாச்சு, காப்பி ஒன்றும் வேண்டாமா? ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கானோ, நான் உள்ள போய் உங்க ரெண்டுத்துக்கும் சாப்பாடு போட்டு கொண்டு தாரேன். நீ சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கு போ. நான் இன்னொரு நாள் சாப்பிட்றேம்மா, இன்னைக்கு இப்பவுமே நேரம் ஆயிட்டு. ஆமா, வேற நான் வெளியில வரமத்திலேயே சுருக்கா வர சொல்லி சொன்னவ. ரொம்ப நேரம் ஆயிப்போனா அப்புறமா உங்க வீட்டு பக்கம் என்னையும் விடவே மாட்டாவ. சரிம்மானு, அப்போ போயிட்டு வா. வேற ஒரு நாள் கண்டிப்பா சாப்பிடணும், சரியா? சரிம்மா, போயிட்டு வரேன். மது, போயிட்டு வரேன். சரி அண்ணா, போயிட்டு வா. என்னைக்குமே நம்ம எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி தான் நிம்மதி இல்லாமல் இருக்கணும். அபி, எந்திரிச்சு வா. உன்னையே உங்கள் அக்கா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா. இவன் என்ன கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லாமல் மேலே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். வயிறு பசிக்கல அபி, எந்திரிச்சு சாப்பிடு, அப்புறமா வந்து படு. சும்மா போங்கத்தான், சரியா கிளப்பாம. எனக்கு இப்போ ஒன்றும் வயிறு பசிக்கல, பசிச்சா வந்து சாப்பிடுங்க. சொன்ன கேளுங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க. வாபி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அதுக்கு ஏன் என்ன கூடுதிய? உங்கள் பாட்டியை கூப்பிட்டு அவைய கூட உட்காந்து சாப்பிட வேண்டியதுன்னு. நீ சாப்பிட வர வேண்டியன்னு சொன்னதுக்கான காரணம் எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சுல. இப்போ உங்களுக்கு வயிறு பசிக்கும், போய் சாப்பிடுங்க. உன்னைய மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் இந்த ரூம் போட்டு வெளியே போனேன்னு வச்சுக்க, அப்புறமா உங்கள் அக்கா எனக்கு சாப்பாடே தர மாட்டா. அது உங்கள் பிரச்சனை, அதை நீங்களே பார்த்துக்கிடுங்க. சும்மா தொந்தரவு பண்ணாமல் இங்கேருந்து போங்க. அப்படி இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். உங்ககிட்ட நான் என்னத்த சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ சொன்னது தானமா நான் செய்தேன். நல்லா செஞ்சேன். உங்க லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. நபரு, தேவையில்லாம என் மேலே கோபப்படாத பார்த்துக்க. நீ வெளியில் வச்சு என்ன சொன்ன? அவிய சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுன்னு சொன்னேன். அதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் என் மேலே தப்பு இருக்கிற மாதிரியே கோபப்படு. நீங்க இங்க வந்த பிறகு 2 பிள்ளைகளுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். நானும் இப்போ வருவேன்னு பார்த்துட்டு இருக்கேன். வர்றது மாதிரியே தெரியல. இதுக்கு மேலே அங்கேருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்த பிறகு தானே தெரியுது அவன் படுத்திருக்கான். நீங்கள் பக்கத்தில் இருந்தேன்னு கதை விட்டுட்ருக்கே. எப்போ பார்த்தாலும் கதைன்னு கதை விட்டுட்டே இருங்க. வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே செய்யாதுங்க. எந்திரபி, சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து படு. போக்கா, எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு படுங்க. நீ எதுக்கு சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லுங்கிறது எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே. வீட்டுக்கு வர்றதுக்கு முந்தி இந்த குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டு இருக்கா. இவெல்லாம் இந்த குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருவான்னு தோணலை. அணு பேரை கேட்டால் எனக்கு அணுகுண்டு ஞாபகம் தான் வருது. நபர்க்கா, இப்படி தேவையில்லாமல் அவளை தீட்டுக்க வேலையை வச்சுக்கிடாத. எப்படி சிரிச்சுக்கிட்டு கலன்னு துருன்னு தெரிஞ்ச பிள்ளைய இப்படி ஆக்கிவிட்டாளே, அவள் விளங்குவாளா? அனு என்ன தப்பு பண்ணான்னு நீ அவளை திட்டிகிட்டு இருக்க?
தினமும் சமையல் செய்ய கிச்சனுக்கு போகிறதுக்கு முந்தைய அக்கா வயிறு பசிக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு 1/2 மணி நேரம் கூடுதல் ஆகுது. ஆனால் நீ சாப்பிட்றதுக்கு வரமாட்டுக்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அனு தானே. அவளால் தானே நீ இப்படி கிடக்க. நீ படுக்க கஷ்டத்தை பார்க்க உடந்தான் நம்மளை பெற்றவி அப்போதே போயிட்டாங்க. இப்போ உனக்கு என்னக்கா வேணும்? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நீ முதல்ல எந்திரிச்சு வந்து சாப்பிடு. மூஞ்சிய உம்முனைக்காம பெய்ய சாப்பாடு எடுத்து வை, நான் வாரேன். உங்களுக்கு வேற தனியாக சொல்லணும், நீங்க போங்கத்தான், நான் வாரேன். அப்படி உன் அக்கா அதிகமாக கோபப்படுறது என் மேலேயும் எங்கள் பாட்டி மேலே தான். ஆனால் இப்போ உன்னையால 3வது ஒரு ஆளும் சேர்ந்துச்சு. நீ இப்படியே இருந்தான்னு வச்சுக்க, எங்கள் 2 பேத்து மேலே உள்ள மொத்த கோவமும் அனு மேலேயே திரும்பிடும். இவ்வளோ நேரம் அவ பேசுனது பத்தாதுன்னு நீங்களும் சேர்ந்துட்டீங்களங்கோ. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு ரபி. நீ எப்பவும் மாதிரி இல்லாமல் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்படி இருந்த போய் தான் உன் அக்கா இப்படி பேசிட்டு போறா. அதான் நீங்கள் அனு விஷயத்தில் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? நான் எங்க அப்படி சொன்னேன்? நான் உங்களை என் கூட அனு ஊருக்கு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? வர மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுகிறத பாறான். உங்கள் அக்காவுக்கு தெரியாமல் நம்ம மட்டும் அனு ஊருக்கு போனோன்னு வச்சுக்க, அப்புறம் இங்கே பெரிய பூகம்பமே வெடிச்சிரும். முதல்ல எந்திரி, சாப்பிட்டுட்டு அப்புறமா யோசிச்சு பார்ப்போம். ஏதாவது ஐடியா கிடைச்சாலாம் கிடைக்கும். அப்போ அத்தானோ அக்காவையும் கூட்டிட்டு மறுபடியும் அனூருக்கு போயிட்டு வந்துருமா? இது கூட கனவுல தான் நடக்கும், நிஜத்துல நடக்காது. அக்கா தேடி வந்துட்டு போறா, நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். இப்பமே சிறுகுடல பெருங்குடல் தின்னுட்டு இருக்கு. நேரத்தை கடத்தாம சுருக்க வந்துடு அபி. வாரேன்ப்பா, நீங்க முதல்ல போங்க. ஆவுன போதும் கனவுல பாருன்னு சொல்லுக்காவ. முதல்ல போய் சாப்பிட்டு வருவோம், அப்புறம் கனவுல பார்ப்போம்.